சுரேஷ் பேசினாருமா. மிஷின் எரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. கூடி சீக்கிரம் அதை யார் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் அதை கண்டுபிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது அவருக்கு நிச்சயம் பிடிக்காதவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்க கதை. அத்தை, தண்ணி குடிங்க. சம்மந்தி, மாப்பிள்ள சொல்றத பார்த்தா நீங்க தான் மிஷினை எரிச்சு சுரேஷ மாட்டி விட பாத்திருக்கீங்க போல இருக்கு. என்னம்மா நீ? ஆண்டி, அட நீங்க வேற மாப்பிள்ள. இப்படி சொன்னதுமே சம்மந்திமா ஷாக் ஆகி விக்கல் நின்னுடுச்சா? அதுக்கு தான் சொன்னேன். அம்மா, நான் பதறி போயிட்டேன். சாரி ஆண்டி.